எரேமியா 17:7 வாசிக்கலாம். எரேமியா 17:7 கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். 8 வாசிக்கலாம். 17:8 வாசிக்கலாம். எவன் கர்த்தரை தன் நம்பிக்கையாக வைத்திருக்கிற மனுஷன் பாக்கியவானா. 7ஆம் வசனம் சொல்லுது பாக்கியவானா, கொடுத்து வச்சவனா. நம்ம பாஷையில கர்த்தரை மட்டும் ஒருத்தன் நம்பிக்கையா வச்சிருந்தானா அந்த பையன் கொடுத்து வச்சவங்க. என்னங்க அவன் கொடுத்து வச்சவன்? 8ஆம் வசனம். அவன் தண்ணீர் அருகிலே நாட்டப்பட்டதும் நடப்பட்டதும், தண்ணீர் வருகிற அந்த வாய்க்கால் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும், உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சை பச்சையா இருக்கிறதும், மழை இல்லாத காலத்திலும் ரொம்ப கஷ்டப்படாம, மெனக்கெடாம, ஈஸியா, வருத்தப்படாம, எளிதா கனி கொடுக்கிற மரத்தைப் போல் அவன் இருப்பான். அவன் இருப்பான். கர்த்தரை நம்பிக்கையா வச்சிருக்கிற மனுஷன் கொடுத்து வச்சிருக்கிற பாக்கியம் என்ன அப்படின்னா, அவனுடைய ரூட்டு, வேரு எப்பவுமே தண்ணி பாங்கான இடத்துல இருக்கும். அந்த வேருக்கு, அந்த 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 மூலத்துக்கு தண்ணி கிடைச்சிக்கிட்டே இருக்குங்கிறதான் ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம்? அந்த மரத்துக்கு தண்ணி கிடைச்சிட்டே இருக்கும். கால்வாய் ஓரமாய் நடப்பட்டது, தண்ணீர்கள் ஓரமாய் நடப்பட்டது. மழை தாழ்ச்சியான நேரத்துல கூட வருத்தப்படாம, ரொம்ப என்ன ரிஸ்க் எடுக்காம, ஆட்டோமேட்டிக்கா, இயல்பா, ஈஸியா தன் கனிய கொடுத்துட்டு இருக்கும். மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் தன் வேலையை இது பண்ணிட்டே இருக்கும். அப்பெல்லாம் என்னன்னா, கர்த்தரை தன் நம்பிக்கையாக வச்சிருக்கிற மனுஷனுக்கு தண்ணி எப்பயுமே கிடைச்சிட்டு இருக்கும்னா, தேவனுடைய வேர்டு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அவர் சத்தம் தொனிச்சுக்கிட்டே இருக்கும். அவருடைய குரல் அவன் கேட்டுட்டே இருப்பான். இது ஓயவே ஓயாது. என்ன சொன்னேன்? நீங்க தண்ணினா புரிஞ்சுக்கணும். காட்ஸ் வேர்டு, அவருடைய வெளிச்சங்கள் அவனுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். இந்த பக்கம் பார்த்தா வறட்சியா இருக்கு. ஆனா உள்ளுக்குள்ள வேடு வந்து குளுகுளுன்னு ஆக்குது, அனலாக்குது. தப்பாம தன் வேலையை அவன் செஞ்சுட்டே இருக்கிறான். தப்பாம அவன் மைக் பிடிச்சு தான் இருக்கிறான். தப்பாம அவன் காரியங்களை அவன் பண்ணிட்டு தான் இருக்கிறான். மழை தாழ்ச்சியான நேரத்திலும் தப்பாமல், வருத்தப்படாமல், தப்பாமல் தன் கனியே அவன் கொடுக்கிறவனா இருக்கிறான். அனுபவத்தோட சொல்றேன். வேடு கிடைக்கிறதே நான் பார்த்துட்டேன். வறட்சியிலையும் என் வேலையில் நான் செய்யறதை நான் பார்த்துட்டேன். அதனால எரேமியா 17:8 பிளஸ்ஸிங், நிஜமான ஒரு வார்த்தை, நிஜமான வசனம். கதையும் இல்லை, கப்சாவும் கிடையாது. 17:7க்குள்ள லாக் ஆயிட்டோம்னா 17:8 நமக்கு தான், அவனுக்கு தான். அது தலையில பளிச்சு ஆகும். அவன் தப்பிக்கவே முடியாது. பல வருஷமா வாழ்ந்த உண்மையை நான் பேசுறேன். நான் வேர்டு கிடைச்சிக்கிட்டே இருக்கு. ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தரை நாம நம்பிக்கையா வச்சிருந்தோம்னா, கர்த்தரை நாம நம்பிக்கையா கர்த்தரை நம்புறது வேற. திரும்ப மறுபடியும் பதிவு செய்றேன். கர்த்தரை நம்புறது வேற, கர்த்தரை நம்பிக்கையா வச்சிருக்கிறது வேற. ரெண்டுமே வேற. ஆமென். என்ன சொல்ல போனோம்னா, சங்கீதம் 91:1 படி உன்னதமானவர்கிட்ட வர்றது, சேர்றது வேற. அது ஞானஸ்நானம் எடுக்கிறோம், ரட்சிக்கப்படுகிறோம், வந்தாச்சு. அது வேற. உன்னதமானவர் மறைவுல இருக்கிறது வேற. இதெல்லாம் ஆண்டவர் ஆதியில எனக்கு சொல்லிக் கொடுத்த வேறுபாடுகள். நான் எல்லாம் ஒண்ணுன்னு நினைச்சிட்டு இருந்தவன், இன்னமும் கிறிஸ்தவம் நினைச்சிட்டு இருக்கு. இது வேற, அது வேற. தேவன்கிட்ட வந்து சேர்றது வேற, தேவனுடைய மறைவுக்கு வந்து சேர்றது வேற. எல்லாம் தேவன்கிட்ட வந்து சேர்ந்துருக்கிறோம். அதோட முடிஞ்சு போச்சு. பாஸ்டர், நாங்க உன்னதர் மறைவுக்கு வந்துட்டோம். தப்பு, நீ மறைவுக்கு வரல. ஆமென். அப்ப சங்கீதம் 91 எரேமியா 17:8 யாருக்கு சொந்தமானது, யாருக்கு உரிமையானது, யாருக்கு சுதந்திரமானது, யார் அதை கொண்டாடணும்? கர்த்தரை தன் நம்பிக்கையா வச்சிருக்கிறவங்க, உன்னதர் மறைவுக்கு வந்தவங்க மட்டும்தான் அதை கிளைம் பண்ண முடியும். ஆமென். அப்ப நான் எப்பவுமே என்ன நினைக்கிறது உண்டு, நான் கர்த்தரை நம்புகிற மனுஷன் மாத்திரமல்ல, கர்த்தரை நம்பிக்கையா வச்சிருக்கிற மனுஷனும் கூட. நான் கர்த்தரை நம்பிக்கையா வச்சிருக்கிறேன். நான் என்னைய நம்பிக்கையா வச்சுக்கல. என்கிட்ட இருக்கிற ஆஸ்திகளை, சொத்துக்களை நான் நம்பிக்கையா வச்சுக்கல.
எனக்கு தெரிஞ்ச சில அரசியல்வாதிகள, தலைவர்கள நான் என் நம்பிக்கையா வச்சுக்கல. எனக்கு தெரிஞ்ச ஆட்கள, பதவியில் உள்ளவங்கள நான் நம்பிக்கையா வச்சுக்கல. எனக்கு தெரிஞ்ச 10,000 கம்பெனிகள நான் நம்பிக்கையா வச்சுக்கல. என்னோட பிறந்த உடல் சொந்தங்கள, உறவுகள, ரத்த சம்பந்தங்கள நான் நம்பிக்கையா வச்சுக்கல. ரொம்ப ரொம்ப கிளியரா பேசுறேன். பிரிச்சுறாரு கவனிங்க. சொத்த நம்பிக்கையா வச்சுக்கல, உறவுகள நம்பிக்கையா வச்சுக்கல, பதவிய நம்பிக்கையா வச்சுக்கல, என்னுடைய புத்திய, ஞானத்த, திறமையவே நம்பிக்கையா வச்சுக்கல. நான் நம்பிக்கையா வச்சிருக்கிறது எல்லாமே கர்த்தர. கர்த்தர. இந்த இடத்துக்கு வர்றது அவ்வளவு சுலபம் அல்ல. இத பிரிச்சு புரிஞ்சுக்கிறதும் அவ்வளவு சுலபம் அல்ல. இது அவரே வாத்தியாரா இருந்து நமக்கு போதிக்காத பட்சத்துல, நமக்கு பாடம் எடுக்காத பட்சத்துல இத புரிஞ்சிக்க எவனாலயும் முடியாது. ஆமென், ஆமென். அப்ப எப்பயுமே ஒரு ஒரு ஹேப்பினஸ், ஒரு உள்ளுக்குள்ள ஒரு ஒரு சந்தோஷம் எத நினைச்சு எனக்கு இருக்கும்னா, நான் கர்த்தர நம்பிக்கையா வச்சிருக்கிறவன். என் தலை வெட்கப்பட்டு போகாது. என் தலை நிமிரும். நான் கண்டிப்பா மேன்மையாவேன். கண்டிப்பா உயர்த்தப்படுவேன். கண்டிப்பா எனக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கு. தேவன் என் கூட இருக்கிறாரு. நான் அவர் கூட இருக்கிறேன். ஏன்னா, நான் கர்த்தரை நம்புற ஆள் கிடையாது. கர்த்தரை நம்பிக்கையா வச்சிருக்கிற ஆளு. ஆமென். கர்த்தரை நம்புறது ஈஸி. அவரை நம்பிக்கையா வச்சு வாழ்றது ஐயோ கடினம். இடுக்கமான வாசல், நெருக்கமான வழி. அவ்வளோ ஈஸியா முடியாது. ஆமென். அப்ப இந்த கர்த்தரை நம்பிக்கையா வச்சிருக்கிறவனுக்கு தான் அவனுக்கு வேர்டு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நம்பிக்கையா வச்சிருக்கிறவங்களுடைய எல்லா சாட்சியுமே இதுதான். வேர்டு பபிள்ஸ் ஆகிட்டே இருக்கும். கொப்பளிச்சுக்கிட்டே இருக்கும். வேர்டு வந்துகிட்டே இருக்கும். சம்மந்தம் இல்லாத சூழ்நிலை கூட வேர்டு வந்துடும். வேர்டு வந்துகிட்டே இருக்கும். அதான் தண்ணீர். அந்த வேருக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அந்த தண்ணி வேருக்கு கிடைச்சதுனால இலை பச்சை பச்சையா இருக்கு, பசுமையா இருக்கு. அது இன்னமும் நின்று கனி கொடுக்குது. மழை தாழ்ச்சியான நேரம். ஒண்ணுமே இல்லையாடா, கையில வெறுங்கையா இருக்கு, எல்லாம் வெறுங்கையா இருக்கு, கண்ணு எட்டுற தூரம் எல்லாம் வெறுமையா இருக்கு. ஆனாலும் கனி கொடுக்குற, ஆனாலும் நிக்கிற, ஆனாலும் அவரை பத்தி உயர்த்தி பேசுறது குறைய மட்டும் மாட்டேங்குது. ஆனாலும் நீ அவரை விட்டு கொடுத்து பேசுறது மட்டும் குறைய மாட்டேங்குது. ஆனாலும் நீ அவரை விட்டு போகவே மாட்டேங்கிற. இதான் தன் கனியை தப்பாமல் கொடுக்கும். ஆமே 17:8க்கு இப்படி ஒரு விளக்கத்தை அவர் சொல்லி நான் கேள்விப்பட்டேன். யார் சொல்லியும் கேள்விப்படல. அவரே சொல்லி இந்த வியாக்கியானத்தை நான் கத்துக்கிட்டேன். இதுதான் அது. ஆமென். கர்த்தரை நம்ம நம்பிக்கையா வச்சிருக்கிறதுனால நாம அவருக்கு வெயிட் பண்ணி தான் ஆகணும். என்ன சொன்னேன்? ஒரு ஒரு காரியத்தை ஒருத்தட்ட ஒப்படைக்கிறீங்க. சார் இதை முடிச்சு கொடுங்க சார், எப்படியாவது நான் உங்களை தான் மழை போல நம்பி இருக்கிறேன் சார், எப்படியாவது என் பிள்ளைக்கு இந்த ஜாப்பை வாங்கி கொடுத்துருங்க சார், எப்படியாவது வாங்கி கொடுத்துருங்க சார் அப்படின்ட்டு அந்த அந்த காரியம் நடக்கிறதுக்கு நாம் அவர் என்ன செஞ்சுருக்கிறோம்? நம்பிட்டு இருக்கிறோம், நம்புகிறோம், நம்பிட்டு கிடக்கிறோம். சரிங்களா? இப்போ அவர் அந்த ஜாப்பை நமக்கு வாங்கி தர வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? வெயிட் பண்ணு. சொல்லுவாரா இல்லையா? சொல்லுவாரா? இதான யதார்த்தம், இதான லாஜிக், இதான் நடைமுறை. அப்ப ஆண்டவரை நம்பிக்கையா வச்சிருந்து ஆண்டவர்கிட்ட ஒரு காரியத்தை கோரிக்கை வச்சிருந்தோம்னா அவர் நமக்கு செவி கொடுக்கிற வரைக்கும், செஞ்சு தர வரைக்கும் நாம வெயிட் பண்ணித்தான் ஆகணும். இது தலை எழுத்து, இது பிரின்சிபல், இது விதி, இது சட்டம். வெயிட் பண்ணித்தான் ஆகணும். நீங்க போய் ஜாப் வாங்கி தர வருவாங்க, ஜாப் வாங்கி தர நம்புனீங்களே, அவர் ட்ரை பண்றாரு, போய் சட்டை பிடிச்சி இழுக்க முடியுமா? ஒரு தடவை டோரை தட்டலாம், 1000 தடவை தட்டிங்களா போய் சா சொல்லுவீங்களா? என்ன செய்யணும்? வெயிட் பண்ணணும். அப்படி நீ போய் தட்டினீங்கன்னா அந்த மனுஷன் என்ன கேட்பாரு? என்னம்மா நம்பிக்கை இல்லையா எனக்கு? ஏமா ஏமா நம்பிக்கை உனக்கு? நம்பிக்கை இல்லப்பா, போயிட்டு போமா. சொல்ல மாட்டாரா? சொல்லுவார்ல. இதுதான் அவருக்கும், இதுதான் அவருக்கும். நீங்க அவரை நம்பி வாழ முடிவெடுத்தீங்கன்னா வெயிட் பண்ணித்தான் ஆகணும், செஞ்சு தர வரைக்கும். இதை நீங்க இந்த சட்டத்தை நீங்க மீறவே முடியாது. அதே நேரத்தில் அப்ப நான் புரிஞ்சுக்கிட்டது, நாம வெயிட் பண்ணித்தான் ஆகணும், நமக்கு ஒரு வழி இல்லை. அதே நேரத்தில் சரியான காலம், தகுந்த காலம், பொருத்தமான காலம், ஏற்ற காலம் வந்தாதான் எதையுமே அவரு நமக்கு செஞ்சு தருவார். அவரும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா ஆண்டவர், இந்த வார்ப்பா, நீ என்னை நம்பிக்கையா வச்சிருக்கிற, நீ யாரையும் நம்பிக்கையா வச்சுக்கல, இந்த காரியத்தை செய்யறதுக்கு
நீ என்னத்தான் நம்பிட்டு ஐயோ கதியா கிடக்குற, எனக்கு தெரியுது. அதனால நீ வெயிட் பண்ண வேண்டிய நிலைமை உனக்கு வருது. இன்னொன்னு சேர்த்து புரிஞ்சுக்கோ. ஏற்ற காலத்துக்காக, குறிச்ச காலத்துக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு வேற வழி இல்ல. உனக்கு வேற வழி இல்ல. எனக்கு வேற வழி இல்ல. 2 பேரும் சேர்ந்து வெயிட் பண்ணுவோங்கிறாரு. வெயிட் பண்ணலாமா? முடியாதே. முடியாதே. அதனால நீங்க எதுக்கு பிரதர் வெயிட் பண்றீங்க? நீங்க எதுக்கு அவருக்கா வெயிட் பண்றீங்க? செய்யுங்க பிரதர். பிரதர் ஊழியம் செய்யுங்க பிரதர். எதுக்கு பிரதர் வெயிட் பண்றீங்க? அப்படி சொல்றத அறியாம, இதுக்கெல்லாம் போயா வெயிட் பண்றது அவருக்காக? நீங்க வேற. நான் என்னமோ நெனச்சேன். இதுக்கெல்லாமா போய் வெயிட் பண்ணுவாங்க? செய்யுங்க பிரதர். அப்படிங்கிறத அறியாம. ஆமேனா? நான் என்ன சொல்றேன் புரியுதுங்களா? ஆமா. வெயிட் பண்ணித்தான் ஆகணும். ஊரு 1000 சொல்லும். உலகம் 10,000 சொல்லும். ஆனா வெயிட் பண்ணித்தான் ஆகணும். இது தலை எழுத்து. வெயிட் பண்ண முடியாதுன்னா, நீங்க பேப்பர் எடுத்துட்டு வெளிய போயிரணும். அவர்ட்ட கொடுத்த பேப்பர பிடுங்கிட்டு வெளிய போயிரணும். எப்படி வசதி? ஆமென். வெயிட் பண்ணித்தான் ஆகணும். இந்த பிரமாணங்கள முதல்ல புரிஞ்சுக்கணும் நம்ம. வெயிட் பண்ணித்தான் ஆகணும். நம்பிக்கை வச்சிருக்கல, வெயிட் பண்ணித்தான் ஆகணும். ஆமென். எல்லா காரியத்தையும் தர அவர் ரெடியா இருந்தும், அத பெறுறதுக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கல. அவர் ரெடியா தாங்க இருக்கிறாரு பிரதர். அவர் கையில சுட சுட வச்சிட்டு இருக்கிறாரு பிரதர். நீங்க தான் பெற வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. போய் வாங்குங்க பிரதர். தப்பு. நான் கேட்கிற காரியத்த அவர் வெயிட்டிங்ல போடுறதுனால தான் நான் வெயிட் பண்ண வேண்டியது வருது. தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு. நான் கேட்கிற ஒரு காரியத்த தலை வெயிட்டிங்ல போட்டுருக்கு. அதனால தான் நான் வெயிட் பண்ண வேண்டியது வருதே தவிர, அவர் ரெடியா இருக்காரு. ஐயோ நேற்று வந்தாரு, இன்னைக்கு வந்தாரு, நாளைக்கு வந்தாரு தெரியுது. நீங்க வாங்க ஏன் வாங்குங்க போய். தப்பு. ஆமென். அப்ப தேவன் நம்ம கேட்கிற காரியங்களை வெயிட்டிங்ல போடுறாரு. ஏன் வெயிட்டிங்ல போடுறாரு? யார் பேச சொல்றது? நீங்க கேட்கிற காரியத்தை உங்களுக்கு கொடுக்கறதுக்கான அந்த காலம் வரல, அந்த டைம் வரல. அதனால தேவன் வெயிட்டிங்ல போடுறாரு. விளையாடல கேளு, வெயிட் பண்ண உடனே வந்துருவாங்க. என்ன விளையாடல, விளையாடவே இல்லை. அதே மாதிரி மண்டக்கணம் முடிச்சு போய் அலைகிறது காட்டு வந்துருவாங்க. ஏற்படுறா தான் கேட்டேன். ஏற்கனவே கேட்டு நம்ம வருஷம் இதான் பாரு, நேற்றாங்க கேட்டேன் உடனே வா. அப்படி கிடையாது. ஆமென். அவர் காலத்துக்காக வெயிட் பண்றாரு. ஏற்ற நேரத்துக்காக வெயிட் பண்றாரு. ஏசு எப்போ வரணுமோ அப்பதான் வருவார். ஏசு எப்போ பிறக்கணுமோ அப்பதான் பிறப்பாரு. ஏசாயா எப்போ பிறக்கணுமோ அப்பதான் ஏசாயா பிறப்பாரு. ஆமென். டேனியல் எப்போ பிறக்கணுமோ அப்பதான் டேனியல் பிறப்பாரு. அந்திகிறிஸ்து எப்போ வரணுமோ அப்பதான் வரணும். உலகம் எப்போ அழியணுமோ அப்பதான் அது அழியும். பூமி எப்போ எரிஞ்சு உருகுமோ அப்பதான் அது உருகும். நீ நினைக்கிற நேரம் உருகிறது. நீ நினைக்கிற நேரம்னா ஏசு வந்துட மாட்டாரு. நீ நினைக்கிற நேரம்னா 26 வந்துடாது. அதிநதி காலத்திலே தேவன் நேர்த்தியாய் சகலத்தையும் செய்திருக்கிறார். ஆமென். காலத்துக்காக காலத்தின் தேவன் காத்திருக்கிறார். இந்த மாதிரி காலத்துக்காக காத்திருக்கிற தேவனை நீங்க நம்ப ஆரம்பிச்சீங்கன்னா நீங்கள் காத்திருக்க வேண்டி வரும். ஆமென். நம்மளால முடியவே முடியாத ஒரு அக்கப்போர் பிடிச்சவரை எது நினைக்கிறீங்க? நம்மளால முடியவே முடியாத அக்கப்போரான ஒரு வேலை எது? முடியுதா? புரியுதா? நாளைக்காம உங்களுக்கு பொங்கல் பரிசு டோக்கன் 2 நாள் கழிச்சு கொடுத்துருக்காங்க. இன்னைக்காம வந்த புரியுதா? சாதாரணமாக நீங்கள் இயல்பு வெயிட் பண்ணாது. ஆக்கப்படுத்தவனுக்கு ஆறு வைக்க தெரியலையாப்பா முடியலையே அப்படியே கையை வச்சு எனக்கு போய் 6-2 மாதம் இப்போ தானே ஆக்கியிருக்கு. பட்டு சொல்கிறேன், முடியாத ஒரு வேலை வெயிட் பண்ணுறது தான். ட்ரெயினுக்கு புக் பண்ணிட்டு ஸ்டேஷன் உட்காந்தா எப்போ ஒரு இடத்துல உட்காருங்க. முடியலையே எப்போ வரும் சத்தம் கேட்குது. ஐயோ அந்த ட்ரெயின் அந்த ட்ரெயின் ஆகுது. உங்கள் வாழ்க்கையெல்லாம் சொல்லி பாருங்க. நம்மளால் முடியாத ஒன்று, ஆனால் ஆண்டவர் செய்ய சொல்கிற ஒன்று. உன்னால் காத்துக்க முடியாதுடா, ஆனால் நான் என்ன எதிர்பார்க்க காத்துக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா நானே காத்துக்கிட்டேன்டாப்பா. நானே காத்திருக்கிறேன் காலத்துக்காக. எல்லாத்தையும் செட் பண்ணுறது நான் தானடா. நானே காத்திருக்கிறேன். நீ என் கூட்டத்தோட செஞ்சிட்டல, என் கூட கூட்டி வச்சிட்டல, வா 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 மோனே வா காத்து. ஏன்
தலையே காத்திருக்கு. வால் காத்திருக்கணுமா கூடாது? காத்திருக்கணும். முடியாது, வலிக்கும், அது எனக்கு தெரியும். முடியாது, எனக்கு தெரியும். அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கலாம். உன்னை எப்படி காத்திருக்க வேண்டிய எனக்கு தெரியும்ப்பா. அந்த ட்ரிக்கெலாம் சூப்பராக வச்சுருக்கோம். வந்து கூட சரி, நான் பார்த்துக்கிறேன். உனக்கு என்ன செய்யணும், எப்போ எதை பேசணும், எப்படி அவனை தட்டி கொடுத்து வேலை வாங்குறதுல நம்ம தலைவர் அடிச்சு ஆளே தட்டி கொடுத்து காத்துக்க வந்துட்டாங்க. சத்தம் இருப்பாங்க, வந்துருப்பாங்க. ஆண்டி வேடா ஆண்டி வந்து 10 வருஷம் இருக்கும். இதோ சீக்கிரமாக வருகிறேன் சொல்லி டேசாச்சு. தட்டி கொடுத்து வெயிட் பண்ண சொல்லுவார். அந்த கலையெல்லாம் அவங்களுக்கு தான் தெரியும். அதில் அவங்க என்ன பேசுகிறாருன்னா 17/8 ஆசீர்வாதம் சந்தோஷமாக இருக்குது. அடுத்து ஒரு ட்ரெயின் ஒன்று போய் பாருங்க, அதை புரிஞ்சுக்கணும். அதனால் ஆண்டவர் ஒருத்தர் நம்பிக்கையாக வச்சுருக்கிறான் அப்படின்னா, ஐயோ அவன் காத்திருக்கிறதோட அவனுக்கு பயன்படுத்தவே தெரியும். அவன் காத்திருக்கணும். ஆமாம், காத்திருக்கலாமா? கர்த்தர் நல்லவர். பிடிக்கும். என்ன செய்வேன்னு சொல்லுவேன், எப்போ செய்யணும்னு சொல்ல மாட்டேன். இயேசு வருவான்னு சொல்லிடுவேன், எப்போ வருவான்னு சொல்லவே மாட்டேன். உனக்கு ஒரு வாக்கை கொடுப்பேன், இப்படி செய்ய போறேன்னு சொல்லுவேன். அப்புறம் உனக்கு சொல்லுவேன், ஆனால் எப்போ உனக்கு பிள்ளை தெரியும் சொல்ல மாட்டேன். இந்த மாதிரி ஒரு நல்ல பழக்கத்தை ஆண்டவர் ஆதியிலிருந்து கடைபிடிக்கிறார். இந்த பழக்கத்தை எல்லாம் சொல்லுவார், பேசப்போறேன் எல்லாமே பேசுவார். எப்போ அங்கே வந்து சொல்ல மாட்டேன். ஏன்னா அது திடீர்னு நடக்கிற காரியம், நினைக்காம குறிக்காம திடீர்னு நடக்கிற காரியம். எப்படி அது என்ன சொல்கிறேன் சொல்ல மாட்டேன்.